தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில பொதுச் செயலாளராக இருந்த வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அவர் எழுதியுள்ள ராஜினாமா கடிதத்தில், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, அது ஒரு கொள்கை கூட்டணி என்று ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு தமிழ்நாடு வருகையிலும் குறிப்பிட்டுள்ளார். அந்த நம்பிக்கையே எனது அரசியல் பயணத்திற்கும் இந்த கூட்டணியின் மீதான நம்பிக்கைக்கும் அடிப்படையாக இருந்தது. நிலையில் திடீரென தமிழக வெற்றிக் கழகம் உடனான கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பது எனக்கு மிகப்பெரிய கொள்கை சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. உண்மையிலேயே கொள்கைதான் அடிப்படை என்றால் நீண்டகால கொள்கை கூட்டணியான திமுகவை மாற்றி டிவிகே உடன் இணைவதற்கான கொள்கை காரணம் என்ன? இந்த முடிவு டிவிகேவின் கொள்கை வலிமையாலா, அரசியல் தியாகங்களாலா, நிர்வாக அனுபவத்தாலா, சிந்தனை தெளிவாலா அல்லது பாஜக RSS சித்தாந்தத்திற்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டாலா என்ற கேள்விகள் இயல்பாக எழுகின்றன. குறிப்பாக மதவெறி சம்பவங்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் போன்ற முக்கிய தருணங்களில் கூட தெளிவான அரசியல் நிலைப்பாடுகள் தேவைப்பட்ட போது தற்போது கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள தரப்பிலிருந்து அமைதியே நிலவியது. ஆனால் திமுக தொடர்ந்து தனது கொள்கை நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தி வந்தது. எனவே இந்த புதிய அரசியல் முடிவு கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக என்னால் ஏற்க முடியவில்லை. இது மக்கள் செல்வாக்கையும் தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்பையும் மட்டுமே அடிப்படையாக கொண்ட அரசியல் சந்தர்ப்பவாதமாகவே தோன்றுகிறது. அரசியல் என்பது சந்தர்ப்பவாதம் அல்ல, அது கொள்கை பிடிப்பாக இருக்க வேண்டும் என்பதையே ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஆகையால் மிகுந்த மனவேதனையுடன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு பின் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைத்த நிலையில் கூட்டணியை விமர்சித்த அலீம் அல் புகாரி காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது அவரே ராஜினாமா செய்திருப்பது கட்சிக்குள் பேசுபொருளாகியுள்ளது.